ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குமார் ஃப்ரம் டார்ஜிலிங்லேருந்து. நான் இப்போ தான் டார்ஜிலிங்லேருந்து மெரிக் அந்த சிட்டிக்கு கிளம்பியிருக்கேன் காரில். அண்ட் நீங்கள் இதுதான் வந்து டார்ஜிலிங் சிட்டி. கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி உண்மையிலேயே சொல்லணுன்னா வெளியே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இங்கே பக்கத்தில் பாருங்களேன், அந்த ரயில்வே ட்ராக்கை பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. அதாவது இந்த ஊரில் இன்னுமே வந்து இந்த ரயில்வே ட்ராக்ஸ், இந்த சின்ன டைனி ட்ரெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐ திங்க் இந்த மீட்டர் கேஜ், ஐ திங்க் எனக்கு சரியாக தெரியல. அந்த ட்ரெயின்ஸ் வந்து இன்னுமே வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இங்கே பாப்புலேஷன் பார்த்தா 1,70,000 ஒரு 1,80,000 பாப்புலேஷன் தான் இங்கே இந்த டார்ஜிலிங்கில் இருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய இம்பார்ட்டண்ட் ஆக்குபேஷன் அப்படின்னு பார்த்தா டூரிசம் நம்பர் 1. அண்ட் தென் வந்து டீ தான். டீ விளைய வச்சு அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து இவங்களுடைய மெயின் வேலையாகவே இருக்குது இங்கே டார்ஜிலிங்கில். அண்டு வெளியே உண்மையிலேயே ரொம்ப சில்னஸாக இருக்குது. நாங்கள் காருக்குள்ளே ஹீட்டரை போட்டு தான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ரூமில் கூட ஹீட்டர் இல்லைன்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டூரிஸ்டர்லாம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. ப்ராப்பர் கிளாத்ஸு, வின்டர் கிளாத்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி சில்னஸ் தான் இருக்கும். 10 to 20 டிகிரி செல்சியஸ் தான் இங்கே இருக்கும். அண்ட் லாஸ்ட் நைட் நான் இருந்தப்போ ஐ திங்க் 12 டிகிரி செல்சியஸ் ஐ திங்க். நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய கிளாத்ஸ் போட்டாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த பிளேஸ் பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது எங்கே இருக்குன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்கும்ல, அதாவது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்க்கு பக்கத்துலேயே நம்ம டார்ஜிலிங் இருக்குது. இது பக்கத்தில் சில கண்ட்ரிஸ் இருக்குது. லைக் ஈஸ்ட் சைடில் போனால் பூட்டான் இருக்கும். அண்டு இந்தியன் ஸ்டேட்டு சிக்கிமும் இருக்குது ஈஸ்ட் சைடில். அண்டு கொஞ்சம் நார்த் சைட் போனோம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து திபெத் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரமாக போனால் சைனா இருக்குது. சவுத் சைடில் வந்து பங்களாதேஷ் இருக்குது. ஸோ பங்களாதேஷும் வெஸ்ட் பெங்காலும் பக்கத்தில் இருக்கும். ஓகே. அண்டு இங்கே ஐ திங்க் இங்கே ஒரு ஃபயர் ஸ்டேஷன் ஒன்று வரும். நான் காமிக்கிறேருங்களேன். இங்கே தான் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. இங்கே ஒரு ஃபயர் ஸ்டேஷன் போயிடுச்சான்னு தெரியல. அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ஃபயர் ஸ்டேஷன் ஆக்சுவலி. ஓகே, ஐ திங்க் மேபி போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ். அண்டு இதோ இங்கே ஒரு திபெத்தியன் புத்திஸ்ட் மோனஸ்ட்ரி இருக்குது. எஸ், இங்கே பாருங்களேன், இதுதான் நான் சொன்னேன். இது ஒரு ஃபயர் ஸ்டேஷன். ஓகே, இங்கே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து டைரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்தில் இருக்கிற ஃபயர் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சிட்டியில் இருக்கிற மாதிரி, அதாவது ஐ எம் ஃப்ரம் சவுத் இந்தியா. ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கிற மாதிரி வந்து இந்த உங்களுக்கு இருக்காது. இங்கே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வின்டேஜ் கலெக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். வின்டேஜ் வண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் பாருங்களேன், என் முன்னாடி ஃபாக் எப்படி இருக்குது பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குங்க. உண்மையிலேயே நான் பர்சனலாக சொல்லுவேன், ப்ளீஸ் நீங்கள் டார்ஜிலிங் வந்தால் 1 or 2 days ஸ்டே பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களாங்க. நம்மளுக்கு ரோடே சம்டைம்ஸ் தெரியாது, அவ்வளோ பனியாக இருந்துச்சு. அண்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தா அதெல்லாம் ஃபுல்லாக பனி, ஒயிட் கலரில் தெரியுதா, ஃபுல்லாக பனி. அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. இந்த ரோட்ஸ் ஆகட்டும், நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 19th century பிரிட்டிஷ்காரங்க தான் இங்கே இருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம இந்தியன் வெல்த்தி பீப்புள் வந்து இதை வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.